ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் டச் மீ நாட். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கில் மாருதி அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரிஷின்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவனோட அப்பா சப் இன்ஸ்பெக்டர். அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க விமென்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் பிளான் பண்ணியிருப்பாங்க. அங்கே மாஸ்க் போட்ட ஒரு கில்லர் வந்திருப்பான். அவன் அங்கே இருக்க லேடிஸ் எல்லாரையுமே கொடூரமாக கொண்டு இருப்பான். அதை ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி செட்டப் பண்ணணுன்னு அந்த இடமே வெடித்து செதற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு அவன் போயிருப்பான். அவன் அப்படி போன கொஞ்ச நேரம் கழித்து அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்த வீடு மட்டும் வெடிக்குது. அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க ஃபயர் பரவுது. இது நடக்கிற அந்த டைமில் தான் ரிஷியும் அவங்க அம்மா அப்பாவும் லிஃப்ட்டில் வந்துட்டுருப்பாங்க. அங்கே ஏற்பட்ட பிளாஸ்ட்னால லிஃப்ட் பாதியிலே நிற்கிது. ரிஷியோட அப்பா எப்படியும் ட்ரை பண்ணி லிஃப்ட்டோட டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அங்கே வந்து வாட்ச்மேன் கிட்ட ரிஷியை மட்டும் கொடுத்துருப்பாரு. ஆனால் இவங்க 2 பேரும் வெளியே வரத்துக்குள்ளே லிஃப்ட்டோட வயர் கட் ஆகிருக்கும். அதனால் லிஃப்ட் ரொம்ப வேகமாக கீழே போயிடும். அது கூடவே சேர்ந்து ரிஷியோட அம்மா அப்பாவும் போயிருப்பாங்க. அது கீழே போய் பிளாஸ்ட் ஆகிருக்கும். இப்போ வாட்ச்மேன் ரிஷியை ஒரு சேஃபான இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக போவார். ஆனால் அதுக்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் அதிகமாக பரவிடும். அங்கே புகையும் ரொம்ப அதிகமானதுனால ரிஷிக்கு எப்படி வெளியே போகிறதுனே தெரியாமல் அங்கேயே உட்காந்துருப்பான். இப்போ தான் அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ராகவ் அப்படிங்கிற ஸ்கூல் படிக்கிற ஒரு டீனேஜ் பையன் ரிஷியை காப்பாற்றி இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே கொண்டு போக ட்ரை பண்ணுவான். ஆனால் ஃபயர் அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க பரவிட்டதுனால ஸ்டெப்ஸ் வழியாக இவங்களால் இப்போ தப்பிக்க முடியாது. அதனால் ஜன்னல் வழியாக ரிஷியும் ராகவும் ஜம்ப் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஒரு காரோட டாப்பில் லேண்ட் ஆகுறாங்க. 2 பேருக்குமே தலையில் பலமாக அடிபட்டிருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்பட்ட ஃபயர்னால ராகவோட அம்மா இறந்துருப்பாங்க. அதே மாதிரி ரிஷியோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துருப்பாங்க. இப்போ ரிஷியை முழுசாக பார்த்துக்கிறது ராகவ் தான். அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஜம்ப் பண்ணப்போ ரிஷிக்கு ஏற்பட்ட ஹெட் இன்ஜுரினால் அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருக்கும். அதுதான் சைக்கோமெட்ரிக் பவர். ரிஷி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணாலோ இல்லை யாராவது பர்சனை டச் பண்ணாலோ அந்த ஆப்ஜெக்ட் அப்புறம் அந்த பர்சன் யாராக இருந்தாலும் அந்த மெமரியை அவரால் அப்படியே அவங்க கண்ணு வழியாக பார்க்க முடியும். ஆனால் அந்த பவரை ரிஷிக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வாட்ச்மேனுக்கும் அங்கே நடந்த உமன்ஸ் மீட்டிங்கோட ஹெட்டுக்கும் சண்டை நடந்திருக்கும். வாட்ச்மேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சரியாக வேலை பார்க்காததுனால அவரை வேலையை விட்டே அனுப்ப போகிறதா அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கோவத்தில் தான் வாட்ச்மேன் அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டே எரிக்க முயற்சி பண்ணதுக்கான கேஸ் அவர் மேலே விழுந்திருக்கும். இந்த சம்பவம்லாம் நடந்து 10 வருஷம் அப்புறம் ராகவ் போலீஸ் ஆயிருப்பார். ரிஷி இப்போ காலேஜ் படிச்சுட்ருப்பான். முன்னாடி மாருதி அப்பார்ட்மெண்ட்ஸில் நடந்த அதே இன்சிடெண்ட் மாதிரியே இப்போ கோதாவரி ஹாஸ்பிட்டல் நடக்குது. அதுவும் 10 வருஷம் கழிச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாரோ வந்து அதுக்குள்ளே இருக்க ஒரு பேஷண்ட்டை கொண்டுட்டு அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணுறதுக்காக அங்கே ஃபயரையும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ராகவை ஒன் சைடாக தேவிகா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்க ரிஷியை அவன் சைக்கோமெட்ரிக் பவர் யூஸ் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் கேட்பாங்க. அவனுக்கு இன்னும் சைக்கோமெட்ரிக் பவரை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாது. இருந்தாலும் அந்த விக்டிமோட பாடியை தொட்டு பார்த்து அந்த விக்டிம் கடைசியாக பார்த்த ஆள் ஒரு லேடி, அவங்க கையில் ஒரு ரிங் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு ராகவ் வந்து இந்த கேஸ்க்கு ஒரு விட்னஸ் கிடச்சதா சொல்வார். அந்த விட்னஸ் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். சம்பவம் நடந்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் இவரோட கிளையண்ட் இருந்ததாகவும் அவர் இவரை கால் பண்ணி கூப்பிட்டு 702 ரூம் நம்பருக்கு வர சொன்னதாகவும் சொல்வார். அப்போ தான் அவர் இந்த இன்சிடெண்ட்டை கண்ணால் பார்த்ததாகவும் சொல்வார். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அன்ஸ்டேபிளான ஒரு லேடி பேஷண்ட் இன்னொரு லேடியை கொன்று அந்த இடத்துல ஃபயர் செட் பண்ணதாக இவர் சொல்வார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ராகவும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவார். ஆனால் தேவிகாவுக்கு இதில் வேறு ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குதுன்னு டவுட் இருக்கும். அதனால் மறுபடியும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ மேகான்னு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை காட்டுறாங்க. இவங்க யாருன்னா மாருதி அப்பார்ட்மெண்ட்ஸில் அரெஸ்ட் ஆன வாட்ச்மேனோட பொண்ணு தான். எந்த தப்புமே பண்ணாத அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணதுனால அவரை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற முடிவில் மேகா இருப்பாங்க. மேகாவும் ரிஷியும் இப்போ ஒரே காலேஜில் தான் படிச்சுட்ருக்காங்க. மேகாவும் ரிஷியும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சண்டை போட்டு இப்போ 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ மேகா இருக்கிறது அவங்க அத்தையோட. ஆனால் அவங்களோட படிப்புக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது ராகவ் தான். மேகாக்கும் ரிஷிக்கும் ஒருத்தரோட பாஸ்ட் தெரியாது. அவங்க 2 பேருக்கும் மாருதி அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியாது. இவங்க 2 பேரும் ஆப்போசிட் ஃப்ளாட்ஸில் தான் இருப்பாங்க. அதனால ரிஷியோட சூப்பர் பவர் பற்றி மேகாவுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவிகாவுக்கு டவுட்டாக இருக்குன்னு இந்த ஹாஸ்பிட்டல் கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னதுனால ராகவ் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை விசாரிக்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. ஆனால் வர வழியில் அந்த விட்னஸை யாரோ கொண்டிருப்பாங்க. மேகா அவங்களோட பாஸ்ட் பற்றி யார்கிட்டையும் சொல்ல விரும்ப மாட்டாங்க. ஆனால் முதல் தடவை ரிஷிக்கிட்ட சொல்லலாம்னு நினைப்பாங்க. அப்போ தான் அவங்க அத்தைக்கே அவங்க அப்பா மர்டர் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்னு மேகாவுக்கு தெரிய வந்திருக்கும்.
அதனால ரிஷி கிட்ட சொன்னா அவன் நம்புவானோ மாட்டானோங்கிற பயத்தில் அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. யாருமே மேகாவை புரிஞ்சுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த இடத்துல இருந்தே மேகா கிளம்பி போயிடுவாங்க, ராகவ் ரிஷி யார்கிட்டயும் சொல்லாமல். இப்போ அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ரிஷி அவனோட யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். மேகா இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எக்ஸாம் ஹாலில் மீட் பண்ணியிருப்பாங்க. மேகா போலீஸ் ஆனதே அவங்க அப்பாவை அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான், அவர் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கிரைம் பிரான்ச்சில். ஆனால் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஏரியா கிரைமே நடக்காத ஒரு ஏரியா. இப்போ மேகாவோட ஸ்டேஷனுக்கு ரிஷி போயிருப்பாரு. அப்போ ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைய காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. மேகா அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க. அவங்க கூடவே ரிஷியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவார். அவரோட சைக்கோமெட்ரிக் பவரை வச்சு அந்த குழந்தையோட பொம்மை லேக்கில் மிதந்துட்டு இருக்கும். அதை தொட்டு பார்ப்பாரு. அப்போது இறந்து போன பொண்ணை யாரோ சூட்கேஸில் போட்டு மூடின மாதிரி ஒரு இமேஜ் அவருக்கு தெரியும். ஆனால் இவங்க தேடி வந்த பொண்ணை வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு சூட்கேஸ் இருக்கும். அதை திறந்து பார்க்குறப்போ ரிஷி சொன்ன அந்த விஷயம் உண்மையாக இருக்கும். ராகவ் இன்னும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கோதாவரி ஹாஸ்பிட்டலோட விட்னஸ்க்கு நடந்த மர்டரை பற்றி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ தான் அவர் ரிஷியோட சூப்பர் பவர் மேகா ரிஷிக்கு பக்கத்தில் இருந்தால் தான் நல்லா கிளியராக வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. ரிஷி இன்னும் அவன் பவரை நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு மேகாவை அவன் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ண சொல்லி ராகவ் மேகா கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. இப்போது ரிஷி கூடி போட்ட யாரோ ஒருத்தர் ராகவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறத நோட் பண்ணியிருப்பாரு. அந்த ஆள் யாரு? அவருக்கும் ராகவுக்கும் என்ன சம்மந்தம்? ராகவ் யாரு? அவர் அப்படி என்ன விஷயத்த மறைக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் தான் இந்த சீரிஸோட கதை. இந்த மாதிரி சீரிஸோட ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.